நம்மளுக்கு வந்து லிவரில் வந்து பெயினே இல்லை, எங்கேயுமே சிம்டம்ஸே காட்டல, ஆனாலும் நம்மளுக்கு லிவர் கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி டாக்டர்? இது கேன்சர் அப்படின்றது லிவரில் மட்டும் இல்லை, நம்ம பாடியில் எந்த ஒரு உறுப்புனாலும் அது கேன்சராக மாறுறப்ப பொதுவாக பெயின் தர்றதில்லை. அதனால தான் அந்த கேன்சர்னால எனக்கு பயப்படுறோம். எந்த ஒரு சிம்டமும் இருக்காது, சும்மா ரொட்டீனாக ஒரு ஸ்கேனுக்கு போவாங்க. அது பிரெஸ்ட் ஸ்கேனாக இருக்கலாம், வயிறுக்கு பண்ணுற ஸ்கேனாக இருக்கலாம், பிரெயினுக்கு பண்ணுற ஸ்கேனாக இருக்கலாம். திடீர்னு பார்த்தா அதில் ஒரு டியூமர், சின்ன லீஷன், சைஸ் எல்லாம் போட்டு தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இருக்காது, அது ஆர்டினரியாக உள்ள ஒரு டியூமரா இல்லை கேன்சருக்கு இன்னொன்று ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி மெலிக்னன்சின்னு சொல்லுவோம். இது மெலிக்னன்ட் டியூமரா அப்படின்னு பார்ப்போம். ஸோ எந்த ஒரு சிம்டமும் எந்த கேன்சர் டைப்பும் தர்றது கிடையாது. அது பிளட் கேன்சராக கூட இருக்கட்டும், பிளட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, பிளட் கேன்சர்னு குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அது சிம்டம் தராது. கண்டுபிடிக்கிறது லிவர் கேன்சர் அப்படின்னா ரொட்டீனாக ஸ்கேனுக்கு போகிறப்ப ஒரு அல்ட்ராசோனோகிராமில் லிவரில் வந்து ஒரு சின்ன கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த லெவல் டெஸ்ட்டுன்றது சிடி ஸ்கேன். அதில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஹோல் பாடி பெட் ஸ்கேன். ஸோ எப்பயுமே சிலவங்களுக்கு பயாப்சி சொல்லிடுவோம். முதல்லாம் எல்லா கட்டிக்கும் பயாப்சி, லிவர்லையோ அந்த கட்டி இருந்ததுன்னா பயாப்சி எடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு இருந்தது. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இது இல்லாமல் எப்பயுமே இந்த லிவரில் உள்ள கட்டி வந்து சில கெமிக்கல்ஸ் அதை வந்து செக்ரீட் பண்ணும். அது பேர் வந்து டியூமர் மார்க்கர்னு சொல்லுவோம் எங்கள் டேர்மில். இந்த மாதிரி டியூமர் மார்க்கர் வந்து லெவல் நார்மல் ரேஞ்சை விட அதிகமாக இருக்கும். ஸோ லிவரில் கேன்சர்ன்றது சிம்டம் தராது, ஸ்கேன் மூலமாக தான் கண்டுபிடிப்போம். இந்த சில பிளட் டெஸ்ட்டில் டியூமர் மார்க்கர் அப்படின்றத பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கலாம்.